இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போறோம். கூகுள் பே, ஜிபே, அதே மாதிரி ஃபோன்பே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. கூகுள் பே இருக்கு பாத்தீங்கன்னா, ஜிபே இருக்கு பாத்தீங்கன்னா, அதை எப்படி பெர்மனண்டா க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த அக்கௌண்ட்டை எப்படி பெர்மனண்டா க்ளோஸ் பண்றது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இந்த கூகுள் பே பொறுத்தவரை பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணது ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு டீ கடையில இருந்து பெரிய ஷோரூம் வரைய பாத்தீங்கன்னா எல்லாருமே கூகுள் பே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூபிஐ ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜஸ்ட் போயிட்டு ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் போதும், நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த யூபிஐ பேஸ்டு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது மில்லியன் கணக்கான பேர் இந்தியா முழுவதுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும் பொழுது ஒரு சில பேர் தவறுதலாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு தேவைப்படலை, இல்லை வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு ஜம்ப் ஆயிட்டாங்க. இப்போ கூகுள் பேலேருந்து ஃபோன்பேக்கு ஜம்ப் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அதை டெலிட் பண்ணாமல் விட்டுறாங்க, பழைய அப்ளிகேஷன் டெலிட் பண்ணாமல் விட்டுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதை வேற யாராவது ஒருத்தவங்க ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மேபி அதை நீங்க ஓப்பனே பண்ணாம இருக்கலாம், அது நீங்க அப்டேட் பண்ணாம அப்படியே விட்டுருப்பீங்க. அந்த அப்டேட் பண்ணாம விடும் பொழுது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி அதுல பாத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை பெர்மனண்டா நீங்க க்ளோஸ் பண்ணணும். இந்த யூபிஐ ஐடியை நீங்க ஃபுல்லா டெலீட் பண்ணணும். எப்படி பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். இதுக்கு முக்கியமா ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்கணும். அந்த மொபைல்ல எதை வச்சு லாகின் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர் அந்த மொபைல்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதற்கான யூபிஐ ஐடியும் பாத்தீங்கன்னா நீங்க டெலிட் பண்ண வேண்டியிருக்கும். இது டைரக்டா பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்டோட லிங்கா இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல நீங்க ஓபன் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா உங்க டெபிட் கார்டு டீட்டெயில் நீங்க கொடுத்துருக்கலாம், உங்களுடைய பேங்க் டீட்டெயில் நீங்க கொடுத்துருக்கலாம். எல்லாமே நீங்க இன்டர் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல இது எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா டெலிட் பண்ணணும். இல்லைன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொண்டு போய் விடும். சில ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலமாக மொபைல் ரீசார்ஜ் பண்றது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றது, கேஸ் பில் பே பண்றது, அதே மாதிரி நெட் பில் பே பண்றது, இந்த மாதிரி நிறைய வசதிகள் கொடுத்துருக்காங்க. சில பேர் சிபில் ஸ்கோரையும் ஃப்ரீயா இதுல செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேலன்ஸ் டைரக்டா செக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்கிறதுனால இந்த ஆப்பை டைரக்டா எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே குயிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா தவறுதலாக ஒரு நம்பர் மாத்தி போட்டீங்கன்னா வேற யாருக்கோ போயிடும் அந்த பேமெண்ட். அதே நேரத்துல ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டான அளவுக்கு பேமெண்ட் பண்ணிருப்பீங்க, அந்த இடத்துல லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பேமெண்ட் போகாம சில பேர் சிக்கலையும் இதுல சந்திச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க ஒரு கூகுள் பே யூஸ் பண்ணாம இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை கண்டிப்பா நீங்க டோட்டலா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இது உங்களுடைய பிரைவசி செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்கும். இதை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை பெர்மனண்டா க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க டெலிட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க டெலிட் பண்ண உடனே உங்களுடைய யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்ஆக்டிவா இருக்குன்னா அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கூகுள் பே மூலமா பண்ண முடியாது. அந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க பேங்க் அக்கௌண்ட் அதுல டெலிட் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஆக்டிவா இருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க லிங்க் பண்ணியிருந்தாலும் கூகுள் பேல டைரக்டா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அந்த அன்இன்ஸ்டால் பண்ணாம பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த அப்ளிகேஷனை டீஆக்டிவேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டுமே இந்த கூகுள் பே அந்த அக்கௌண்ட்டை ஃபுல்லா டெலிட் பண்ண முடியும். ஒரு சில பேர் கூகுள் பே அக்கௌண்ட்டை இந்நேரத்துக்கு அன்இன்ஸ்டாலும் பண்ணியிருக்கலாம், ஆனா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாம அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அவங்க உடனே என்ன பண்ணணும்னா கூகுள் பிளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை ரீஆக்டிவேட் பண்ணுங்க. யூபிஐ அக்கௌண்ட்டை ரீஆக்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை முழுவதுமாக பாத்தீங்கன்னா மேனுவலாக நீங்க ரிமூவ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். யாராவது ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கூகுள் பிளே ஸ்டோரை நல்லா யூஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை டோட்டலா பாத்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி இந்த கூகுள் அக்கௌண்ட்டை கூகுள் பே அக்கௌண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணணும். உங்க ஸ்மார்ட் போன்ல கூகுள் பே அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க ப்ரொஃபைல் போட்டோ தெரியும் பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஓபன் பேங்க் அக்கௌண்ட் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அதுல பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதுல எந்த பேங்கை செலக்ட் பண்ணணுமோ, எந்த பேங்கை ரிமூவ் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி லிங்கான பேங்க் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிருக்கீங்களோ அத்தனையுமே நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க.
அப்படி ரிமூவ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் தெரியும். அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி இது எத்தனை அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை அக்கௌண்ட்டுக்குமே சேம் இதே ப்ராசஸே நீங்கள் வந்து பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெயின் மெனுவுக்கு வந்து நீங்கள் போகணும். திரும்ப மெயின் மெனுவுக்கு போயிட்டு வந்து செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சைன் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வந்து கூகுள் பே வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து சைன் அவுட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை சைன் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். அந்த அக்கௌண்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை திரும்ப வந்து ரீஆக்டிவேட் பண்ணால் மட்டுமே உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் உங்கள் கூகுள் பேல வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை சைன் அவுட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த கூகுள் பேயை பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து டிசேபிள் பண்ண முடியும். சில பேர் வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறதுனால அந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட்டாக தான் இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா யூபிஐ அப்ளிகேஷன் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். கூகுள் பே, ஃபோன்பே, பாரத் யூபிஐ இந்த மாதிரி சொல்லிட்டு வந்து நிறைய அப்ளிகேஷன் இருந்துச்சு. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேடிஎம் முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலில் அதே மாதிரி டெபிட் கார்டு டீட்டெயில் இருந்துச்சுன்னா அந்த டெபிட் கார்டு டீட்டெயிலை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து சேஃபாக இருக்கும். ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை பாதுகாப்பாக எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. கூகுள் பேல நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க.